Okay, my dear student, welcome back to HS College. Now we are going to look some GCC O-level question from 2025 fast paper. Last year நடந்த 2025ல நடந்த டெஸ்ட் 9 சரி இங்கிலீஷ் பாஸ் பேப்பரில் நாங்கள் டெஸ்ட் 9 நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். டெஸ்ட் 9ன்றது எங்களுக்கு பார்ட் 2வில் முதலாவது டாஸ்க்ன்றது டெஸ்ட் 9. ஸோ இது இன்னொரு டயலாக் எங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ நாங்கள் எப்படி நாங்கள் இதை சால்வ் பண்ணலாம் என்ற தொடர்பான விஷயத்தை இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். Okay, first read the instruction. Read the dialogue and underline the most suitable word given within each bracket. இப்போ எங்களுக்கு ப்ரெக்கெட்டுக்குள்ளே தந்திருக்க வேர்ட்ஸில் எங்களுக்கு சூட்டபிளான இப்போ மோஸ்ட்லி எல்லா வேர்ட்ஸுமே தந்திருப்பாங்க. எங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ நாங்கள் என்ன செய்யணும், அதை தான் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, முதல்ல என்ன எங்களுக்கு தந்த சரியா ப்ரெக்கெட் தந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகே, கிளாரிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், டிஸ்கிரிப்ஷன். கிளாரிஃபிகேஷன்டா என்ன ஒரு விளக்கம் கேட்குறது. ஓகே, கிளாசிஃபிகேஷன்டா அது ஒரு வகைப்படுத்தல். டிஸ்கிரிப்ஷன்டா உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு விவரப்படுத்துறது. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பெய்டு. சரி, பெய்டுன்றது நாங்கள் பணம் செலுத்துறது. சார்ஜ் பண்ணுறாங்கன்னா என்ன, எங்கள்கிட்ட பணம் விடுறாங்க. ப்ரைஸ்ட் பண்ணுறதுனா என்ன, ஒரு விலையை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே, தேர்ட் கொஸ்டனுக்கு என்ன எங்களுக்கு வேர்ட்ஸ் வந்துருக்குன்னா அட்டென்ஷன்டா கவனத்தில் இருக்குது. சர்ச்ண்டா தேடுறது. ரெஸ்பான்ஸ்ண்டா என்ன, நாங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. ஓகே, ஃபோர்த் கொஸ்டனுக்கு ஓகே எஸ்டிமேட் பண்ணுறேன்டா என்ன, ஓகே ஒரு நிர்ணயம் பண்ணுற விலை கால்குலேட். சரி, கால்குலேட் பண்ணுறது. அண்டர்ஸ்டாண்ட் சொல்கிற விளங்கிக் கொள்வது, விளங்கிக் கொள்வதெல்லாம் என்ன, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டனுக்கு எக்ஸ்பெக்டட் எதிர்பார்க்கப்பட்டு. எக்ஸெப்ஷனல்னா என்ன, ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸெப்ஷனலான. ஓகே, எவரேஜான யூசேஜ். ஓகே, எவரேஜ். இப்படி என்ன எங்களுக்கு 5 கொஸ்டனுக்கும் என்ன எங்களுக்கு டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ்கள் வந்திருக்காங்க. ஆனால் எல்லா வேர்ட்ஸ்களும் இப்போ இந்த வேர்ட்ஸ்களில் என்ன எங்களுக்கு ஒரு கொஸ்டனுக்கு 3 வேர்ட்ஸ் வந்தால் நாங்கள் சூட்டபிளான வேர்ட்ஸ் எது வேண்டாம் அதை நாங்கள் என்ன செய்யணும், செலக்ட் பண்ணி போடணும். ஓகே, நவ் என்ன செய்வோம், கொஸ்டனை நாங்கள் ரீட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அப்போ இது எது ரிலேட்டடான கொஸ்டன்டா, ஓகே ஒரு எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடான ஒரு கஸ்டமர் கேர் சர்வீஸ். ஸோ கஸ்டமர் கேர் சர்வீஸ் ஒரு டினேஸ் என்ற ஒரு பர்சன் என்ன செய்கிறார், இப்போ எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன செய்கிறார், ஒரு அவைகளோட ஒரு டயலாக் ஒன்று மேக் பண்ணிக்க, அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் இது. ஓகே, ஹலோ கொஸ்டின் நாங்கள் ரீட் பண்ணுவோம். ஹலோ எலக்ட்ரிசிட்டி கஸ்டமர் கேர் சர்வீஸ், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ சார், உங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, இப்போ டினேஸ் என்ன சார், ஐ எம் காலிங் ஃபார் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் about my electricity bill. So I'm calling for about my electricity bill. I'm calling for ஓகே, என்னத்துக்கு அவர் கால் பண்ணியிருப்பார், என்ன டிஸ்கிரிப்ஷனுக்கா, கிளாசிஃபிகேஷனுக்கா, கிளாரிஃபிகேஷன், ஒரு விளக்கம் கேட்டு. இப்போ என்ன நாங்கள் இப்போ செலக்ட் பண்ணலாம், இப்போ ஏ. இப்போ 1க்கு என்ன ஆன்சராக இருக்கும், ஏ தான் எங்களுக்கு சூட்டபிளான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஐம் கிளாரிஃபிகேஷன் about my electricity bill. I think the bill for the last month is unusually high. அப்போ என்ன லாஸ்ட் மந்த் இந்த பில் என்ன வளமைக்கு மாற என்ன ஹையாக இருக்குது. ஓகே, இப்போ கஸ்டமர் கேர் சர்வீஸ் என்ன சொல்கிறேன், why do you think we have dash you too much. We have, why do you think, say we have. ஓகே, we have அப்போ என்ன ப்ரைஸ்டா பெய்டா, we have charged. இப்போ why do you think, நீங்கள் ஏன் திங்க் பண்ணுவீங்க, நாங்கள் கூட சார்ஜ் பண்ணியிருக்கிறோம்ண்டு. இப்போ என்ன எங்களுக்கு சுட்டபிளான ஆன்சர் வரப்போகுது பி. சரியா, இப்போ எங்களுக்கு சுட்டபிளான ஆன்சர் என்ன இருக்க போகுது பி. ஓகே, தினேஷ் என்ன சொல்கிறேன், த பில் இஸ் 300% ஹையர் தேன் லாஸ்ட் மந்த். இப்போ லாஸ்ட் மந்தை விட என்ன பில்லுன்றது என்ன ஆமாம் 300% கூடவா இருக்குது. ஓகே, கஸ்டமர் ஹேஸ், ஓ ஐ சி, தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் திஸ் டு அவர். ஸோ தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் எங்களை கொண்டு வந்ததுக்கு, என்னத்துக்கு கொண்டு வந்ததுக்கு, ரெஸ்பான்ஸா, சர்ச், அட்டென்ஷன், எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அட்டென்ஷன் நாங்கள் எதை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம், சரி ஏ. அப்போ நாங்கள் எதை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம், ஏ, அட்டென்ஷன். ஓகே, அட்டென்ஷன். How much do you usually pay for your electricity for a month? How much do you pay for? Usually நீங்கள் எவ்வளோ சொல்லுங்கள், I usually pay around 850 சரி a month. Okay, how much, okay, customer care service, how much have you got to pay for this month? இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ வந்திருக்குது, ஓகே 2550. ஓகே, இந்த மாதம் எவ்வளோ வந்திருக்கான், பலமே 850 வருது, அவருக்கு என்ன வந்து 2550 வந்திருக்குது. ஓகே, ஐ காண்ட், என்னால் முடியாது. இப்போ காண்ட், இப்போ கேனோட்டோடைய எப்போயுமே எங்களுக்கு V1 வேர்ப் தான், வேர்ப்புண்ட முறாவடி வந்தான் பேரும், மூன்றும் வேர்ப்புண்ட முறாவடி வந்து. ஆனால் எங்களுக்கு சூட்டப்பட என்னால் என்ன, ஐ காண்ட்.
சரியா என்னால் என்ன என்ன செய்ய முடியாது, சரி அண்டர்ஸ்டாண்ட் என்னால் விளங்கிக் கொள்ள முடியல, வை ஏனென்று என்னால் என்ன விளங்கிக் கொள்ள முடியவில்லை, ஐ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது, சி. ஏன்னா அப்போ அவர் கால்குலேட்டும் பண்ண மாட்டார், எஸ்டிமேட் பண்ண மாட்டார். இதெல்லாம் சூட்டபுளாக இருந்தாலும் உங்களுக்கு மோஸ்ட் சூட்டபுள்ன்றது அண்டர்ஸ்டாண்ட். சரியா, ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியவில்லை. ஓகே, கஸ்டமர் கேர் சர்வீஸ் அவர் திருப்பி ஓகே, was your use of electricity for a month different in any ways? No. சரி, இப்போ என்ன கேட்கணும், உங்களோட இந்த எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனிவேல டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? நோ, நோ சொல்லிட்டார். இட் வாஸ் அண்ட் அப்போ என்ன எக்ஸப்ஷனல்டா, சரியா அது டிஃப்ரெண்ட்டான, சரி வளமைக்கு மாறான, எக்ஸ்பெக்டட் எதிர்பார்க்கப்பட்ட, எக்ஸ்பெக்டட்னு பேர் அது என்ன. அப்போ அவர் நோ சொல்லிட்டார் தானே. அப்போ அவர் இப்போ என்ன, இது வளமையான யூசேஜ், எவரேஜ் நாங்கள் வளமையாக எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி. இப்போ எங்களுக்கு சூட்டபிளான ஆன்சர் என்ன, அகைன் சி, எவரேஜ் யூசேஜ். கஸ்டமர் கேர் சர்வீஸ்னு சொல்கிறார். ஓகே, ஐ வில் கான்டாக்ட் a serviceman to come out and check your meter. Okay, thank you for your help in clearing this up. ஓகே ஓகே, அப்போ இது என்ன, அப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஆன்சரை உங்களுக்கு தந்தாலும் மோஸ்ட் சூட்டபுளாக தான் நாங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அப்போ நீங்கள் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஓகே உங்களுக்கு இந்த டயலாக் எல்லாம் விளங்கி கொண்டு அதோட இந்த வேர்ட்ஸு, சரி அவங்க தர, சரி ப்ரெக்கெட்டுக்கு தர வேர்ட்ஸோட மீனிங்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் நார்மலாக என்ன செய்யலாம், ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ நாங்கள் எப்படி டெஸ்ட் 9 நாங்கள் ஒர்க் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இது ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஜூஸ்ஃபுல்லான லெசனில் நாங்கள் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இட்.